கர்த்தருடைய அனுமதி இல்லாம என்ன செய்யக்கூடாது? முடிய வெட்டக்கூடாது. ஆண்டவர் ஐப்ரோ எடுக்கவோ, லிப்டிக் போடவோ, இந்த நகை போடவோ எதுலையுமே ஆண்டவர் என்ன செய்யல? இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாரு. அதை சொல்லவும் மாட்டார் ஆண்டவர். அவர் பரிசுத்தமான தேவன், பரிசுத்தமான தேவன். ஏசபேலின் ஆவிகள் தான் இந்த நாட்களில் தலைவிரித்து ஆடுகிறது. ஊழியக்காரர்கள் இவர்கள் மத்தியில் ஏசபேலின் ஆவி தலைவிரித்து ஆடுகிறது. அந்த ஊழியக்காரர்கள் பலிபீடத்திலே அந்த மேடையிலே நின்று தங்களை எப்படி காட்டிக் கொள்கிறார்களோ அதே போலதான் அவர்களுக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளும் அவர்களை பின்பற்றுவார்கள். நான் இந்த நாட்களில் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஊழியக்காரன் எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க, உங்க ஊழியக்காரர் எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அழகு வீண்ங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இந்த வேத வசனத்துல என்னென்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் கர்த்தர் நிச்சயமாக நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மளை சேர்த்துக் கொள்வார். அதனால இந்த உலகத்துல இருக்கிற அருவறுப்புகள், சீர்கேடுகள் எதுவுமே நம்மள்கிட்ட நெருங்கக்கூடாது. நம்மகிட்ட அந்த சீர்கேடுகள் நெருங்குது என்றால் நாம் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதனால இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீங்களே அந்த ஆலயம், உங்களை சீர்படுத்துங்கள், உங்களுடைய கிரியைகளை ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்தமா தான் இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பார்த்து எதிலெல்லாம் பரிசுத்த குலைச்சலா இருக்கிறீர்களோ அதெல்லாம் வெறுத்து தள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால.